இப்போ எல்லாருக்கும் வணக்கம். இந்த இங்கிலீஷ் ஸ்கூல் யூடியூப் சேனல்ல இது யாருக்கான வீடியோன்னா, ஏஎல் எக்ஸாம் வரப்போகுது. அப்ப இது இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குண்டா, என்னென்ன அந்த 3 மாதம் நாங்க இந்த டைம யூஸ் பண்றது என்ற ஓரளவுக்கு நாங்க இத பார்ப்போம். இப்ப 3 மாதம்ண்டா, இப்ப 3 மாதம் இருக்கு. ஐயோ! 3 மாதம் தான் இருக்கு. என்று நெனச்சு கவலைப்பட்டு, ஸ்ட்ரெஸ் ஆயி, ஓ ஓவர் திங்க் பண்ணி, அந்த டைம நாங்க இழக்கிறத விட, அந்த 3 மாதத்தையும் வடிவா பிளான் பண்ணி நாங்க ஏஎல்ல வெற்றி பெறலாம். சரியோ நீங்க ஐயோ! இவ்வளோ காலம் போயிட்டு 3 மாதம் தான் கிடக்கு என்ன செய்றதுன்ட்டு கவலைப்பட தேவையில்ல. வடிவா பிளான் பண்ணி நாங்க சக்சஸ் ஆகலாம். கடைசி நேரத்தில படிச்சு நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து ஜூனியர் போற ஆட்கள் எல்லாம் இருக்கிணும். ஸோ நீங்களும் அப்படி போகலாம். ஸோ 3 மாதத்தில வடிவா பிளான் பண்ணி நீங்க சக்சஸ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் பாடத்திட்டத்தை தரம் பிரித்தல். எப்படி பாடத்திட்டம் இருக்கோ அத நாங்க பிரிக்க வேணும் ஃபர்ஸ்ட். இப்ப முதலாவது என்ன செய்யணும்? ஏன்டா, உங்களுக்கு என்னென்ன பாடத்தில உங்களுக்கு நல்லா தெரியுமோ, அத நீங்க என்னது ஸ்ட்ராங்கான ஒரு 3 கேட்டகரியா பிடிக்கிறோம். ஸ்ட்ராங், மீடியம், வீக். எதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ, அத ஸ்ட்ராங்ன்னு போடுவோம். மீடியம் என்றா, ஓரளவு எனக்கு ஓகே. இல்ல எனக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் தேவைன்னா, அத மீடியமுக்கு போடுவோம். வீக் என்றா, வீக்கான ஒன்றுக்கு போடலாம். இப்ப இங்கிலீஷ வச்சு பார்த்தோம்னா, எனக்கு ரைட்டிங் அதுகள்ல வீக் என்றா, நான் அத வீக்ல போடுவேன். எஸ்ஸே ரைட்டிங். ஸ்ட்ராங் என்றா, கிராமர் பார்ட் ஓரளவு ஓகேன்னா, நான் ஸ்ட்ராங்ல போடுவேன். மீடியம் இப்போ சில ப்ரிப்போசிஷன் அதில் கொஞ்சம் டவுட் இருக்குது எடுக்கிற மாதிரி பிள்ளையா செய்கிறாண்டா அதை மீடியமில் போடுறோம். அப்போ நல்லா தெரிஞ்ச நாங்கள் ஸ்ட்ராங்கில் போட்டு மீடியமில் ஓரளவுக்கு தெரிஞ்சது அதை இன்னும் பயிற்சி வேணும்னா அதில் போடலாம். வீக்கெண்டை இதுவரை இவ்வளோ நாளும் படிக்காத இல்லை கஷ்டமாக இருந்தால் இல்லை இன்னும் ஃபோக்கஸ் பண்ண வேணும்னா நீங்கள் அதை அந்த கேட்டகரியில் போடலாம். இப்போ இதை போட்டால் உங்களுக்கு தெரியும் எது எதில் நான் ஃபோக்கஸ் பண்ண வேணும், எதில் நான் வீக்காக இருக்கேன்னு தெரியும். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட டைம் டேபிள் உங்களோட செல்ஃப் ஸ்டடி டைம் டேபிளை நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்போ நல்லா தெரிஞ்சதுக்காக அதை நாங்கள் விட்டுட்டு போகக்கூடாது. அதுக்கு ரிவிஷன் செய்ய வேணும். இப்போ நம்மளா பாஸ் பேப்பர்ஸ் அதுகளை 2 3 இயர்ஸ் அதுகளை பார்க்குறது அது வந்து ரிவிஷன் அடிப்படையில் வரும். அது நம்மளை செஞ்சு பார்க்க அது எங்களுக்கு மறக்காது. ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்போ எப்போவுமே நல்லா தெரியுமென்று கவனமாக இருக்கவும் கூடாது. ஐயோ ஒன்றும் தெரியாது இனி என்ன செய்கிறேன்ட்டு கவலைப்படவும் கூடாது. வடிவாக டைமை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்தது கால அட்டவணை 3 மந்த் பிளான் 3 மாதம் இருக்குல்ல வட்டிவாக பிளான் பண்ணி நீங்கள் எக்ஸாமை செய்யலாம். இப்போ முதல் 45 நாள் கடினமான மற்றும் அதிக புள்ளிகள் கிடைக்கும் பாடப்பகுதியை படித்து முடிக்கணும். என்னென்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த வீக்காக இருக்கோ அதை இந்த 45 நாளில் படித்து முடிக்கணும். எது உங்களுக்கு வீக்காக இருக்குது எதில் எழுதுறதுல எனக்கு குறைய வருது எந்த மாதிரி இதில் நான் ஃபோக்கஸ் பண்ண வேணுமோ அதை நீங்கள் இந்த 45 நாளும் அதுக்கு ஒரு டைம் அதுக்கு புதுசாக ஒரு டைம் போட்டு அதை நீங்கள் அலோகேட் பண்ணிங்கன்னா சரி. மிச்சம் 30 நாள் முழுமையாக திருப்புதல். இப்போ 45 நாளில் ஃபுல்லாக நாங்கள் கடினமானதோ என்னென்ன அதிக புள்ளி கிடைக்குமோ அதெல்லாம் படித்து முடித்தா கடைசி 30 நாள் என்ன செய்யணும்? முழுமையான திருப்புதல் மற்றும் அழகு ரீதியான வினாத்தாள்களை செய்து பார்த்த யூனிட் வைஸ் பேப்பர்ஸ். அப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு பேப்பர்ஸ் இருக்குது வெப்சைட்டில் இருக்குது. இந்த கல்வியிலையெல்லாம் அப்லோட் பண்ணி கொண்டு இருக்காங்க. சில வாட்ஸ்அப் குரூப்பில் ரன் பண்ணி அதில் எல்லாம் பேப்பர்ஸ் போடிக்கணும். அப்போ அதெல்லாம் நாங்கள் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். அது வந்து என்னது ஒரு ஃபுல்லான ரிவிஷனையும் ஒவ்வொரு அலகுலையும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கோரில் நாங்கள் இருக்கிறோம் என்ன மட்டத்தில் இருக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சோன்னு எங்களுக்கு அங்கே எக்ஸ்ட்ரா டைம் பண்ண மாட்டா திரும்ப எங்களோட ஸ்டடி பிளானில் இன்னொரு எக்ஸ்ட்ரா டைமு இந்த யூனிட் 5க்கு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் வேணும், யூனிட் 4 எக்ஸ்ட்ரா டைம் வேணும்ன்ட்டு நாங்கள் அதை பிரித்து பார்க்கலாம். இறுதி 15 நாட்கள் லாஸ்ட் 15 டேஸ் என்ன செய்கிறது கடந்த கால வினாத்தாள்கள் பரீட்சை நேரத்துக்கு அமைவாக செஞ்சு பார்க்கும். குறிப்பிட்ட டைமில் எக்ஸாமு பேப்பரை செய்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், நான் எல்லாம் நல்லா செய்வேன், ஆனால் சுழுவாக தான் செய்வேன்டா என்னண்டு. அப்போ அந்த டைமில் செஞ்சு முடிக்க வேணும். சில பேர் நல்லா இங்கிலீஷில் நல்லா எஸ்ஏ எழுதினோம், ஆனால் நல்ல சுழுவாக எழுதினோம். ஆனால் நல்ல சுழுவாக எழுதினா அவ்வளோ சரியாக இருக்குது. சிலது ஃபாஸ்ட்டாக எழுதினோம் ஆனால் பிள்ளையாக வரும். அப்போ அவையெல்லாம் எழுதி ரைட் பண்ணி பழக வேணும். அப்போ குறிப்பிட்ட 45 நாள் 30 நாள் 15 நாள் உங்களுக்கு ஏற்ற நாளில் அதில் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். இது வேறு இது வேறு. இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வேறு, இந்த செகண்ட் மெத்தட் வேறு. தேர்ட் படிக்கும் முறை எப்படி எஃபெக்டிவ் டெக்னிக் என்ன மாதிரி படிக்கணும். ஆக்டிவ் ரீகால் ஒரு பகுதியை படித்து முடிச்ச பிறகு அதை மூடிட்டு அதை திரும்ப திரும்ப ஒன்று யோசித்து பார்க்கணும் அல்லது எழுதி பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒன்றை படிக்கிறீங்க, அதுக்கு பிறகு புக்கை மூடி வைக்கிறீங்க. ஓகே, அதுக்கு பிறகு
நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன நான் படித்தேன்னா அதை ரிவைஸ் பண்ணி பார்க்குறீங்க, அல்லது ஒரு ரஃப் பேப்பரில் எழுதலாம். ஓகே, திரும்ப 2வது பாடத்தை படிக்கிறீங்க, அதையும் படித்து முடிக்கிறீங்க. முதல் பாடத்தில் என்ன படித்தேனோ அதை யோசித்து பார்க்குறேன். 2வது பாடத்தில் என்ன படித்தேனோ அதை யோசித்து பார்க்குறேன். தேர்டாக என்ன செய்கிறேன், அடுத்த படிக்க போகிற பாடத்தின் நேற்று நான் என்ன படித்தேனோ அதை யோசித்து பார்க்கலாம். சரி, இன்றைக்கு பின்ன இரவு நான் படிக்கிறேன், படித்து முடிஞ்ச பிறகு விடிய வேலை ஒழும்பி நேற்று இரவு நான் என்ன படித்தேனோ அதை ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம், வேணுமெண்டா எழுதலாம். இல்லை எனக்கு அதை மறந்துருக்கேன்னா டக்குனு ஒரு கொப்பியை திறந்து பார்த்துட்டு திரும்ப முடினா சரி. அப்போ எங்களுக்குமே இது ரீகால் பண்ணுறது எப்போவுமே எங்களுக்கு மறக்காமல் இருக்கிறது ஹெல்ப் பண்ணும். இப்போ இது பொமோடோன்னு சொல்கிறாங்க, 50 நிமிஷம் படிச்சுட்டு 10 நிமிஷம் ஓய்வு எடுக்கும். அப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு 50 நிமிஷம் படிக்கிறீங்கன்னா மைண்ட் வந்து வீக் ஆயிடும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஓய்வு தேவை. அப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஓய்வு எடுக்கலாம், அல்லது ரேடியோ போட்டு 2 பாட்டு கேட்கலாம், பிடிச்ச பாட்டு கேட்கலாம், அல்லது பெட் எதுவும் நீங்கள் வளர்க்குறீங்க அதோட டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ உங்களோட மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகி திரும்ப ஒரு ரெடினஸுக்கு வரும், என்னது திரும்ப அடுத்த படிக்கிறது ரெடி ஆகி. மற்றது மைண்ட் மேப். மைண்ட் மேப் உங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணும். என்னதுக்கு, பெரிய பெரிய யூனிட் வைஸான சப்ஜெக்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து ஒரே ஒரு டயக்ராமில் பார்க்கலாம். அப்போ ஒரே ஒரு டயக்ராமில் இப்போ ஹிஸ்ட்ரி அதுகள் இருந்தால் இந்த அரசன், இதில் அரசன் வந்தால் இதில் அவற்ற காலம் வரும், இதில் அவற்ற பணி வரும். இப்போ அரசன் காலம் பணி என்ன இந்த பக்கம் பார்த்து வந்து அவற்ற குடும்பம், அவற்ற அண்ணா தம்பியார் அதுகள் யாருன்னு வரும். இஞ்சால அவற்ற சிறப்பியல் என்னென்ன செஞ்ச சமயத்துக்கு ஆற்றிய பணி, சமுதாயத்துக்கு ஆற்றிய பணி, அப்படி பிரித்தா ஒரே மேப்பில் என்ன செய்யலாம், முழுக்கத்தையும் நாங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு டயக்ராம்ன்றது எப்போவுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு டயக்ராம் ஒரு யூனிட்டில், அது ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான இந்த சாப்டர் நான் படித்தேன், நான் இதுலேருந்து வர மாட்டேன், ஹிஸ்ட்ரிக்கு ஒரு டயக்ராம் எழுதி ஒரு A3 டிமென்ஷியல் எழுதி போட்டு ரூமில் ஒட்டுங்க. உங்களோட படிக்கிற ரூமில் இடக்கிற எங்கேயா போய்க்க தண்ணி குடிக்க உடுப்பு மாற்றிக்க, அல்லது ரூமில் தூங்கி கொண்டு இருக்கும்போது எல்லாம் தூங்குற மாதிரி படுத்திருக்கிறமான தூக்கம் வரையிலேண்டா அந்த பேப்பரை அல்லது அந்த படத்தை பார்க்கலாம். எங்களுக்கு ஒன்றுமே இதால் குறைய போகிறது இல்லை. எங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். சரியா? அப்போ உண்டு என்னது ஆக்டிவ் ரீகால் இருக்கணும், ப்ரமோட் அதாவது இப்போ படித்த ஒரு கேப் பாயிண்ட் இருக்கணும். மற்றது மைண்ட் மேப். மைண்ட் மேப்பை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எடுத்தோன்னே எப்போவுமே நாங்கள் நோட்ஸை பார்த்து படிக்கிறதோ அதை வந்து விரும்ப மாட்டோம். அப்போ இப்படி மைண்ட் மேப்பாக போட்டிருந்தா சும்மா எங்கேயாவது போகும்போது அதை பார்ப்போம், வேறு எதுவும் செய்யும் போதோ அதை பார்க்கலாம். சரி, ஃபோன் யூஸ் பண்ணும்போதோ ரேடியோ பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கும்போது கூட சும்மா அதை மைண்ட் மேப்பை பார்க்கலாம். அது எங்களுக்கு வந்து திரும்பவும் அதை பதிகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. 4th வந்து வினாத்தாள் பயிற்சி. பாஸ் பேப்பர்ஸை பார்க்கணும். என்ன செஞ்சாவது நீங்கள் பாஸ் பேப்பர்ஸை பார்க்காம கடைசி மட்டும் எக்ஸாமுகளுக்கு போயிடாதீங்க. கடைசி 10 பாஸ் பேப்பர்ஸாவது நீங்கள் தேடி பிடிச்சி செய்யணும். அண்ட் தான் என்ன மாதிரியான கொஷின் வருது, என்ன மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கணும், என்ன மாதிரி ஆன்சர்ஸுக்கு என்ன மாதிரியான மார்க்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரியானதுக்கு மார்க்ஸ் குறையுதுன்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒன்றுமே தெரியும். இப்போ நாங்கள் கிரிக்கெட் விளையாட போகிறோம், கிரவுண்டுக்கு ஓப்பன் என்ன மாதிரியான பிச், ஒப்போனன்ட் டீம் யார், என்ன மாதிரியான போலர்ஸ் இருக்கணும், ஸ்பின்னர் ஸ்பீட் யார், ஸ்பின்னுக்கு எப்படி விளையாடணும், ஸ்பின் எப்படி அவன் போடுவான்னு பார்த்து தெரிஞ்சால் தானே. ஒன்றுமே தெரியாமல் கிரவுண்டில் போய் நின்று இந்த அடிக்க போகிறோம் அடித்து அவுட் ஆகிறத விட எல்லாம் தெரிஞ்சால் நாங்கள் போராடலாம். ஸோ பாஸ் பேப்பர்ஸ் எங்களுக்கு அதைத்தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அவன் முடிஞ்ச அளவு பாஸ் பேப்பர்ஸை ட்ரை பண்ணுங்க. 5th ஒன் வந்து உடல் நலம் மற்றும் மனநிலை. எப்போவுமே ஹெல்த்தையும் மைண்ட் செட்டையும் வந்து ஒழுங்காக வச்சுக்கொள்ள வேணும். இந்த நேரத்தில் யாரோடையும் சண்டை பிடிச்சி மைண்ட் செட் ஆகி அப்செட் ஆகி அப்படியெல்லாம் இருக்கிற விட்டு, அல்லது இதை ஒரு நியூஸுகளை பார்த்து அப்செட் ஆகுது அந்த நாளே நீங்கள் கிடக்கிறது, அல்லது இது இப்போ சரி இப்போ வருஷம் வந்தது, நியூ இயர் வந்தது, இன்னும் ஒரு ஆளுடைய பர்த்டே அதுக்கு போகணும், அங்கே போய் அந்த டைமே வேஸ்ட் ஆகுறது, எல்லாத்தையுமே நீங்கள் இந்த எக்ஸாம் எடுத்தால் அப்புறம் அடுத்த வருஷம் அவைக்கு பர்த்டே வரத்தான் போகுது, அடுத்த வருஷம் நியூ இயர் வரத்தான் போகுது, அடுத்த வருஷம் அந்த கோவில் கொடி வரத்தான் போகுது. அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ ஒரு சின்ன ஒரு சாதாரண விஷயத்துக்காக உங்களோட டைமை இழந்துடாதீங்க. மற்ற உடல்நலம் அப்போ ஒரு 5 to 6 மணி மாதிரி நீங்கள் கட்டாயம் தூங்கத்தான் வேணும். அப்போ தான் மைண்ட் திரும்ப ஓகே ஆகி நீங்கள் அடுத்த முறை திரும்ப அடுத்த பாடத்தை படிக்கும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். திரும்ப ஒன்றை யோசித்து பார்க்கும்போது ஹெல்ப் பண்ணும். எல்லாம் அது டயர்டாகி கடைசி மட்டும் நீங்கள் படிக்க கடைசி மட்டும் ஏறவும் ஏறாது. தூக்கம் இல்லாமல் படித்தா கடைசி மட்டும் மறக்கத்தான் மேலும். அப்போ 3 மாதம் கிடக்கு, பயப்பட தேவையில்லை. 3 மாதம் கிடக்குண்டு சந்தோஷப்படணும். 3 மாதம் தான் கிடக்குண்டு யோசித்து கவலைப்படக்கூடாது. அந்த 3 மாதம் ஒரு 90 நாள் வச்சிங்கண்டா வடிவாக இந்த 90 நாள் என்னென்னு பிளான் பண்ணலாம். இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கண்டா ஓகே. இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகி ஓகே எக்ஸாமில் ஓகே இதனால் நான் செஞ்சேன், நான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லானா திரும்ப நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இந்த வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது ஜூஸ் ஆனது. எல்லாம் 2, 3 நாள் உங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே இந்த வீடியோ எனக்கு ஜூஸ் ஆயிருக்குன்னா கவுண்ட் பண்ணி பாருங்க. ஸோ எனக்கு தெரியும். ஓகே நான் கொடுத்த கைட்ஸ் வந்து அவைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஓகே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வடிவாக ட்ரை பண்ணுங்க. சொன்னதை வடிவாக செய்யுங்க. நான் திரும்ப ஒருக்கா சொல்லி வரேன். அதாவது ஃபஸ்ட் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு உங்களோட என்ன பாடமோ அதை வந்து ஸ்ட்ராங், மீடியம், வீக்கெண்டு பிரிக்கணும். அதுக்கு பிறகு 3 மந்த்தை 4 நாளாக பிரித்து எந்த நாள் என்ன செய்ய போகிறீங்கன்னு பிரிக்கணும். மற்றது ரீகால் பண்ணுறது பொமோடோ மைண்ட் மேப்பை வச்சு படிக்கும் முறையை வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு டைப்பில் வந்து படித்து அதை கொண்டு போகணும். ஒரே மாதிரியே இப்போ அதான் பாடமாக்குற எழுதுறேன் ஒரே மாதிரி டைப்பில் கொண்டு போகக்கூடாது. அடுத்தது வந்து பாஸ் பேப்பர்ஸை ட்ரை பண்ணி பார்க்குறது. மற்றது ஹெல்த் அண்ட் மைண்ட் செட்டை வடிவாக காமாக ஒழுங்காக வச்சுக்கொள்ளணும். சரியா? ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் வடிவாக பிளான் பண்ணி எக்ஸாமை வடிவாக செய்யும்.